வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு டிசம்பர் மாசம் 23ஆம் தேதி சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசி. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை நாம ஈர்க்கிறதுக்கும் தங்க நகைகளை வசியம் செய்யறதுக்கும் நாளைய நாள்ல செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ற முறைப்படி தண்ணீரை நீங்க உங்க பீரோல தெளிச்சாலே போதும், உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும். பணமும் உங்களை தேடி வரும். அதே மாதிரி தங்க நகைகள் மேலும் மேலும் சேர ஆரம்பிக்கும். ஒரே கல்லுல 2 மாங்காய்னு கூட சொல்லலாம். நாளைய நாள்ல இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும், பணமும் தங்க நகைகளும் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். அது என்ன தண்ணீர், இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நமக்கு மார்கழி மாசம். இந்த மார்கழி மாசம் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த மாசம். நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்தது. இப்படிப்பட்ட மார்கழி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி வர்றது கூடுதல் சிறப்பு. அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். இந்த சேர்க்கை திருப்பி எப்ப வரும்னே சொல்ல முடியாது. அதனால இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே இந்த நாளை தவற விடாதீங்க. ஒரு வருஷத்துக்கு 24 அப்படி இல்லைன்னா 25 ஏகாதேசி திதிகள் வரும். பொதுவா இந்த ஏகாதேசி திதிகள்ல நாம விரதம் இருக்கும்போது நாம செஞ்ச பாவங்கள் எல்லாமே குறைஞ்சு நமக்கு புண்ணியங்கள் சேர ஆரம்பிக்கும். மற்ற ஏகாதேசி நாட்கள்ல நம்மளால விரதம் இருக்க முடியலன்னா கூட இந்த வைகுண்ட ஏகாதேசி இருக்கக்கூடிய நாள்ல நாம விரதத்தை கடைபிடிக்கும் போது மற்ற ஏகாதேசி திதிகள்ல விரதம் இருந்ததற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் நாளைக்கு நமக்கு வரக்கூடிய ஏகாதேசி திதி. இப்படிப்பட்ட இந்த ஏகாதேசி திதி சனிக்கிழமையோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் தங்க நகைகள் சேர்றதுக்காகவும் தாந்திரிக பரிகாரங்களை நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில நாளைக்கு செய்ய வேண்டிய இந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல செய்ய வேண்டாம். அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். பொதுவா ஏகாதேசி நாள்ல அசைவத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யலான்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சாதாரணமா பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். அதுவும் இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் இன்னமுமே நமக்கு விசேஷமானது. அதனால முடிஞ்சவங்க நாளைக்கு காலையில 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்ய முடியாதவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க நாளைக்கு காலையில 6 மணிக்கு மேல 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருங்க. நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை. 9 மணிக்கு ராகு காலம் ஆரம்பமாகுது. அதனால 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருங்க. நாளைக்கு சாயங்காலமும் 6 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு மொத்தமா 3 நேரங்களை சொல்லியிருக்கேன். இந்த 3 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நாம பாத்திரலாம். முதல்ல இந்த தண்ணீரை நாம ஊத்தி வைக்கிறதுக்கு நமக்கு கண்ணாடி டம்ளர், கண்ணாடி கிண்ணம், பித்தளை, அப்படி இல்லைன்னா செம்பு, சொம்பு, டம்ளர், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு கிண்ணத்தையோ டம்ளரையோ நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும். கொஞ்சமா ரோஸ் வாட்டர், பன்னீரும் நமக்கு தேவைப்படும். நாம பணத்தையும் தங்க நகைகளையும் ஈர்க்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். அதனால ஒரு 5 ரூபாய் நாணயம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. ஒத்தவைய ஈர்க்கும். அந்த வகையில 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து முதல்லயே தண்ணீர்ல அலசிட்டு ஈரமில்லாம சுத்தமா தொடச்சு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா நமக்கு வாசனை நிறைந்த பூக்கள் தேவைப்படும்.
அது மல்லிகை பூவா இருக்கிறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சப்போஸ் மல்லிகை பூ உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா துளசி இலைகள். ஒரு 5 துளசி இலைகளே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு போதும். இவ்வளவுதான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிக்கோங்க. துளசி இலைகள் மற்றும் வாசனை நிறைந்த பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ படத்துக்கும் பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. நீங்க பூஜை அறையில எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க. அதுல ஏதாவது ஒரு விளக்கு நெய் விளக்கா ஏத்தி வச்சுக்கோங்க. நாளைக்கு நெய் விளக்கு ஏத்துறது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். இப்போ தேவையான பொருட்களை ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. தங்க நகைகள் மேலும் மேலும் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். அடுத்ததா நீங்க இப்ப எடுத்து வச்சிருக்கக்கூடிய கிண்ணம் அப்படி இல்லைன்னா டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க. இதோட கொஞ்சம் பன்னீரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டம்ளர்லயோ கிண்ணத்திலயோ ஃபுல்லா நீங்க பன்னீர் கலந்த கலவைய நிரப்பி வச்சுக்கோங்க. இந்த தண்ணீர்ல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. 5 துளசி இலைகளை சேர்த்ததுக்கு அப்புறமா வாசனை நிறைந்த பூக்களையும் இந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணீர்ல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்தை போட்டுக்கோங்க. இப்போ இந்த டம்ளர் தண்ணீரை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த டம்ளருக்கு மேல உங்க வலது கைய வச்சு மூடிக்கோங்க. தண்ணீர்ல உங்க கை படுற மாதிரி நீங்க மூட வேணாம். டம்ளருக்கு மேல உங்க கைய நீங்க வச்சாலே போதும். ரைட் ஹேண்ட வச்சு இந்த தண்ணீரை நீங்க மூடிக்கோங்க. இதுக்கப்புறமா ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை நீங்க சொல்லுங்க. அடுத்ததா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றிங்கிற மந்திரத்தை 16 முறை 16 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. உங்களால 108 தடவை சொல்ல முடியும்னா ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை 108 தடவையும் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றிங்கிற மந்திரத்தை 108 தடவையும் நீங்க சொல்லலாம். இப்படி மந்திரத்தை நீங்க சொல்லி முடிக்கிற வரைக்குமே உங்க வலது கைய தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளருக்கு மேல நீங்க வச்சுக்கோங்க. இப்படி மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் நீங்க மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்ச உடனேயே இந்த தண்ணீரை எடுத்துட்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல தெளிச்சு விட்டுருங்க. பீரோல லேசா பணத்துக்கு மேல தெளிச்சாலே போதும். சரி, இப்படி பீரோல தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் நமக்கு நிறையவே தண்ணி மிச்சம் இருக்கும். இந்த தண்ணீரை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே ஊத்தி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த தண்ணீரை வச்சுதான் நாம மந்திரத்தை சொல்லியிருக்கோம். அந்த மந்திரத்தோட சக்தி பூரா இந்த தண்ணீர்ல இறங்கி இருக்கும். அதனால உங்க வீட்டுல நல்ல நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கிறதுக்காகவும் பணத்தை ஈர்க்கிறதுக்காகவும் உங்க வீடு ஃபுல்லா இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடுங்க. இப்படி உங்க வீடு ஃபுல்லா இந்த தண்ணீரை தெளிச்சதுக்கு அப்புறமா மிச்சம் உங்களுக்கு தண்ணீர் இருந்ததுன்னா உங்க வீட்டுல துளசி செடி இருந்ததுன்னா அந்த செடிக்கு இந்த தண்ணீரை ஊத்தி விட்டுருங்க. இப்படி தண்ணீரை ஊத்தி விடும்போது துளசி இலைகளையும் வாசனை நிறைந்த பூக்களையும் அந்த செடியிலேயே நீங்க விட்டுருங்க. இந்த தண்ணீர்ல நாம போட்டு வச்சிருந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்க பூஜை அறையில பத்திரமா பெருமாளோட பாதத்துல நீங்க வச்சிருங்க. உங்க வீட்டுல துளசி செடி இல்லைன்னா வேற ஏதாவது செடிகளுக்கு கூட இந்த தண்ணீரையும் துளசி இலைகளையும் பூக்களையும் நீங்க ஊத்தி விடலாம். இப்ப நாம தண்ணீர்ல போட்டு வச்சிருந்த அந்த 5 ரூபாய் நாணயத்தை பெருமாளோட பாதத்துல பூஜை அறையில வச்சிருக்கோம். இந்த காசை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் இந்த காசு அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பெருமாள் கோவிலுக்கு போகும்போது இந்த காசை எடுத்து பெருமாள் கோவில் உண்டியல்ல போட்டுருங்க. நாளைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இந்த நாள்ல இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த தண்ணீரை உங்க பீரோல தெளிக்கும் போது நிச்சயமா உங்க வீட்டுல பண வரவு அதிகரிக்கும். உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தங்க நகைகள் மேலும் மேலும் சேர ஆரம்பிக்கும். அதனால முழு நம்பிக்கையோட செய்யுங்க.
இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.